எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்ட்டு இந்த இருக்குன்ட்டு வடிவேல் சார் காமெடி மாதிரி லாலே லாலே லாலேன்ட்டு ஹஸ்பண்ட் கிருஷ்ணகிரியில இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு பேகை திறக்க வேகமா ஆரம்பிச்சிட்டா. ஒரு குட்டி பிளாஷ்பேக் போயிடலாம். ஒரு மதியம் போல அப்பதான் வேற எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன அன்பு சண்டை போயிட்டு இருந்துச்சா. இங்க நான் அவ்வளவு பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் காதல வாங்காம ஆம்பூர்ல இருக்கே உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரவான்னு கேட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் ரோஸ் முள்ள வேண்டான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உன்னை சோதிக்க பிறந்த வேண்டாம் இந்த ராக்கி பையனை. மட்டன்ல வேணுமா சிக்கன்ல வேணுமா என்ன பண்றது, எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு பசி எடுத்துருது. அப்புறம் கூச்சமே இல்லாம மட்டன்ல வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவர்கிட்டயே சரண்டர் ஆயிட்டேன். தோ வரேன்னு மணி 10 ஆயிடுச்சு. இந்த பிரியாணி கேண்டில சூனப்பானா காத்திருக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா காத்திருந்ததில் ஒரு பலன் உண்டுன்ற மாதிரி நம்ம சின்ராசு ஒரு படி மேலேயே போயிட்டு மட்டன்ல ஒன்று சிக்கன்ல ஒன்று 2 பார்சல் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் வரும்போது இந்த ஸ்வீட் கார்ன் 1 கிலோ 50 ரூபான்னு சொன்னதுனால இதையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. முதல்ல இதை ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அவ்வளோ வாசனை, சீரக சம்பா அரிசி வாசனை, மட்டன் வாசனை தனித்தனியா தெரிஞ்சது. வாயில வச்சதும் அப்பா இது எப்படா ஃபுல்லா காலி பண்ணுவேன்ற மாதிரி இருந்தது. ஹஸ்பண்ட் ஏதாவது ரியாக்ஷன் கொடுடி அப்படின்னா ரியாக்ஷன்லாம் வராது, ஒன்லி ஆக்ஷன் தான் சொல்லிட்டு ஆம்பூர் பிரியாணி தான்டான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.